பூவர் மலர் கொண்டு அடியார் தோழுவர் புகழ்வார்வானோர்கள் மூவார் பூரங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தார் தூமா மழை நின்று அதிர வேறுவி தொருவின் நிறையோடும் ஆமாம் பீனை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. தேடிச் சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வார். ஆடிப்பாடி அண்ணாமலை கைத்தொழ ஓடிப்போகும் நமது உள்ள வினைகளே என்று சொல்லுவார் நாவுக்கரையர். ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. அப்பேற்பட்ட சித்தர்களும் ஞானிகளும் எல்லாம் வல்ல கைலையில் பெருமான் அடிமுடி காணாது ஜோதி பிழம்பாக தோன்றிய மலைதான் இங்கிருக்கிற திருவண்ணாமலை. அப்பேற்பட்ட இந்த புண்ணிய திருவண்ணாமலையில் அண்ணாமலையானுடைய அடிக்கமலத்தில் அவருடைய திருவடி பாதத்திலே வருகின்ற மே 1/5/2026 அன்று சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த ஒரு புண்ணிய நாள். சித்தர்கள், ஞானிகள், தேவர்கள் எல்லாம் இந்த திருவண்ணாமலையில் வந்து சூட்சும வடிவில் கிரிவலம் வருகிற புண்ணிய நாள். அந்த நாளில் நம்முடைய வாயுலிங்கம் என்று சொல்லக்கூடிய அதற்கு அருகாமையில் இருக்கிற இந்த புண்ணியமான நம்முடைய ஆனந்த லிங்கேஸ்வர சுவாமிகளுடைய அருளார்ந்த தலைமையில் மிக சிறப்பான முறையில் திருவாசகத்தை முழுவதும் ஓதக்கூடிய வாய்ப்பு திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி அன்று அண்ணாமலையார் நமக்கு வழங்கியிருக்கிறார். சித்ரா பௌர்ணமி அன்று யாரெல்லாம் திருவண்ணாமலைக்கு வந்திருந்து திருவாசகத்தை முழுவதும் பாடிய அடியண்ணாமலைக்கு அருகாமையில் இருக்கிற, அதுவும் அண்ணாமலையானுடைய அவன் திருவடி கீழ் அமர்ந்து 51 பதிகங்களையும் யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கு மறுபிறவி வராது, துன்பம் வராது, துயரம் வராது. அப்பேற்பட்ட இந்த ஞான வேள்வியில் உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள் அருள் கொடைகளை நல்கி தான தர்மங்களை எல்லாம் செய்து இந்த திருவாசகத்திற்கு பேர் உதவிகளெல்லாம் செய்து இதிலே வந்து கலந்து கொண்டு சிவபுண்ணியம் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டி அழைக்கின்றோம். அண்ணாமலைக்கு அரோகரா. எல்லாம் வல்ல அம்மையப்பருடைய திருவருளோடு நம்முடைய வருகின்ற மே 1 சித்ரா பௌர்ணமி நாளிலே நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய நம்முடைய சிவாக்கர தேசிக சுவாமி அவர்கள், ஞானசம்பந்தர ஆதீனம் அவர்கள் இந்த திருமுறையே அண்ணாமலையார் அவர்களை அழைத்து இந்த திருவண்ணாமலை பதிகத்திலே அவருடைய குரலையும் அவருடைய பெரும் அந்த தவத்தையும் இந்த கிரிவலம் வருகின்ற 25 லட்சம் மக்களுக்கு அன்பு செவிக்கும் ஞானத்தை வழங்குவதற்காக சாமிகள் இடத்தில் வந்து நம்மளுக்கு திருவாசகம் முற்றோர்கள் அற்புதமான முறையிலே எண்ணிசை பணியோடு செய்கின்றார்கள். அந்த பணிக்கு அடியார் பெருமக்கள், உலகமெங்கும் இருக்கின்ற சிவனடியார்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த தவத்தை எல்லாரும் அருள் பெற்று வருக வருக என்று அன்போடு உங்களை அழைக்கின்றோம்.